மற்றொரு காணொளியில் இணைந்து கொள்வதில் மகிழ்ச்சி. இந்த காணொளியிலும் இலங்கையில் இடம்பெற்ற சில முக்கியமான செய்திகள் தொடர்பாகத்தான் பார்க்க போகின்றோம். அந்த வகையில் பார்க்கின்ற போது எதிர்வரும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலை முன்னிட்டு முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர் தலைமையிலான ஒரு பலமான அணியொன்று உருவாக்குவதற்கான திட்டம் தீட்டப்படுவதான செய்தி வெளியாகி இருக்கின்றது. குறிப்பாக எதிர்வரும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியும் சர்வஜன பலய மற்றும் ரணில் விக்ரமசிங்கவை ஆதரித்து ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன ஆகிய கட்சிகளை சேர்ந்த ஒரு குழு நாடாளுமன்ற உறுப்பினர்களை இணைத்த வகையில் ஒரு போட்டிக்கு தயாராகி வருவதாக கூட ஒரு தகவல் வெளியாகி இருக்கின்றது. குறிப்பாக சொல்ல போனால் இந்த மூன்று கட்சிகளினுடைய பிரதிநிதிகளும் கொழும்பு டார்லி வீதியில் உள்ள ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியினுடைய தலைமையகத்தில் சந்தித்து இது தொடர்பான ஒரு கலந்துரையாடலும் இன்றைய தினம் மேற்கொள்ளப்பட்டதாக கூட செய்திகள் வெளியாகி இருந்தன. முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களான ஸ்ரீபால டி சில்வா, அமரவீர, அன்ற பிரியதர்ஷன யாப்பா, துமிந்த திசாநாயக்க, லசந்த அழகியவண்ண இவ்வாறான முக்கியமான உறுப்பினர்கள் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியை பிரதித்துவப்படுத்தி இந்த கலந்துரையாடலில் ஈடுபட்டிருக்கின்றார்கள். குறிப்பாக சொல்ல போனால் பல்வேறுபட்ட விடயங்கள் இந்த கலந்துரையாடலில் இடம்பெற்றிருப்பதான தகவல் கசிந்திருக்கின்றன. பிரமித பண்டார தென்னகோன் இந்த பொதுஜன பெரமுனவிலிருந்து பிரிந்து சென்றவர்களுடைய சார்பில் கலந்து கொண்டிருக்கின்றார். அதே நேரத்தில் பேராசிரியரான சென்ன ஜேசுமனவும் சர்வஜன பலய கட்சியை பிரதித்துவம் படுத்தும் விதத்தில் அவரும் இந்த கலந்துரையாடலில் இடம்பெற்றிருக்கின்றார். குறிப்பாக சொல்ல போனால் பல்வேறுபட்ட விடயங்கள் இந்த கலந்துரையாடலில் பேசப்பட்டது. குறிப்பாக இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தல் தொடர்பான விடயங்கள் தான் அதிக அளவில் பேசப்பட்டதாக சொல்லப்படுகின்றது. இந்த தற்போதைய அரசியல் நிலைமை எப்படி இருக்கிறது தொடர்பான பல்வேறுபட்ட பிரச்சனைகளும் இந்த கலந்துரையாடலில் இடம்பெற்றிருப்பதாக கூறப்படுகின்றது. இதே வேளையில் இன்னும் ஒரு விடயமும் முக்கியமான விடயமாக மாறியிருந்தது. குறிப்பாக மஹிந்த ராஜபக்ஷ தொடர்பான செய்திகள் அடிபட்டு கொண்டேதான் வருகின்றது நாளுக்கு நாள். அந்த வகையில் முக்கியமான ஒரு விடயத்தை பண்டார தென்னகோன் தெரிவித்திருக்கின்றார். அதாவது இந்த அரசாங்கத்தினுடைய செயற்பாடுகள் மஹிந்த ராஜபக்ஷவிற்கு ஏதேனும் ஒரு பாதிப்பு ஏற்பட்டால் மீண்டும் இந்த நாட்டில் கலவரம் வெடிக்கும் என்ற ரீதியில் தான் பண்டார தென்னகோன் தெரிவித்திருக்கின்றார். இவர் முன்னாள் ராஜாங்க அமைச்சராக இருந்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது. நேற்றைய தினம் ஊடகவியலாளருக்கு கருத்து தெரிவிக்கின்ற போதுதான் இந்த விடயத்தை அவர் சொல்லியிருக்கின்றார். இது தொடர்பாக பல்வேறுபட்ட விடயங்களை சொல்லியிருக்கின்றார். அது தொடர்பில் பார்க்கின்ற போது மிக முக்கியமாக இந்த அரசாங்கத்தினுடைய செயற்பாடுகள் தொடர்பாக விமர்சித்திருக்கின்றார். உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் அனைவரும் ஒன்றாக நின்று செயற்பட தீர்மானித்துள்ளோம் என்று அவர் கூறியிருக்கின்றார். அது மட்டுமன்றி முன்னாள் ஜனாதிபதியான ரணில் விக்ரமசிங்கவுடைய ஆட்சி காலத்தில் அவருடைய ஆட்சி சிறப்பாக இருந்தனால அவரோடு சேர்ந்து பணியாற்றினோம் என்று சொல்லி அவர் தெரிவித்திருக்கின்றார். ஆனால் இந்த மக்கள் இந்த இடைக்கால அரசாங்கத்தை தான் மக்கள் என்று நம்பிக்கையோடு பார்க்கக்கூடிய தன்மையை காணக்கூடியதாக இருக்கிறது என்று சொல்லி அவர் சொல்லியிருக்கின்றார். பொதுஜன பெரமுனவிற்கு நாங்கள் எதிராக இருக்கவில்லை என்று சொல்லியிருக்கின்றார். அத்தோடு மஹிந்த ராஜபக்ஷவுடைய கௌரவம் பாதிக்கப்படுவதாக அவர் கூறினார். மஹிந்த ராஜபக்ஷவை பாதுகாக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கின்றார். அப்படி அவருடைய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் ஏற்பட்டுன்னு சொன்னால் மீண்டும் இந்த நாட்டில் ஒரு போராட்டம் வெடிக்கும்னு சொல்லி அவர் தெரிவித்திருக்கின்றார். இது ஒரு முக்கியமான விடயமாக இருந்தது. இதே வேளையில் இன்னும் ஒரு விடயம், ஜோசித ராஜபக்ஷ தொடர்பான ஒரு விடயம் வெளிவந்திருந்தன. குறிப்பாக சொல்ல போனால் அவர் ஊழல் குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டு பிணையில் விடுவிக்கப்பட்டிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாக இருக்கின்றது. அந்த வகையில் ஜோசித ராஜபக்ஷவிடம் இருந்து 5 துப்பாக்கிகள் மீட்கப்பட்டதாக கூறப்படுகின்றது. இன்றைய தினம் ஊடகவியலாளர் சந்திப்பை மேற்கொண்டிருந்த பாதுகாப்பு செயலாளர் தான் இந்த விடயத்தை சொல்லியிருக்கின்றார். இது ஒரு முக்கியமான விடயமாக பார்க்கப்பட்டது. இந்த நிலையில் ஜோசித ராஜபக்ஷவிடம் இருந்த 7 துப்பாக்கிகளில் 5 துப்பாக்கிகளை பாதுகாப்பு அமைச்சகம் கைப்பற்றியுள்ளதாக கூட அவர் இன்றைய தினம் ஊடகங்களுக்கு கருத்து வெளிப்படுத்தி இருந்தார். அத்தோடு இந்த தனிநபர்களுடைய பாதுகாப்பிற்காக பாதுகாப்பு அமைச்சினால் வழங்கப்பட்ட துப்பாக்கிகளில் 182 துப்பாக்கிகள் இதுவரையில் ஒப்படைக்கப்படவில்லை என்று சொல்லப்படுகின்றது. மேலும் ஜோசித ராஜபக்ஷவிடம் 2 துப்பாக்கிகள் இருப்பதாகவும் வேறு எந்த ஒரு துப்பாக்கியும் அவர் இதுவரையில் ஒப்படைக்கவில்லை என்று சொல்லியும் அவர் சொல்லியிருக்கின்றார். இது ஒரு முக்கியமான விடயமாக பார்க்கப்பட்டது. இவ்வாறாக இலங்கையில் இடம்பெற்ற சில முக்கியமான செய்திகளை இந்த காணொலியில் பார்த்திருக்கின்றோம். மற்றும் ஒரு காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்ளும் நான் ரோஷானி மனோரஞ்சன். நன்றி.